இல்ல என் பங்காளி ஏமா என்ன இஞ்சரு ஆம்பளை ஐட்டம் மட்டும் எங்க பங்காளி ஐட்டம் மட்டும் இஞ்சரு இவ்வளவு கூட்டம் இருக்காளே இவ்வளவு கூட்டத்துல இருக்காங்க என்னப்ப உங்க வர்க்கம் நீ பெருசு பெருசுங்கறிய எங்க வர்க்கம் தான் பெருசு நாங்க தான் பெருசு இங்க பாரு எங்க கூட்டத பாரு மாமியாரும் மருமகளும் ஒண்ணா உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்க பாரு அங்க தான் உட்கார்ந்திருக்காங்க அந்த உட்கார்ந்திருக்காங்க இங்க உட்கார்ந்திருக்காங்க கேளு மஜூரோட உட்கார மாட்டாங்க ஏன் அப்படி நீ இப்படி வச்சினா எப்படி உட்கார்ந்திருப்பாங்க ஏன் பங்காளி மாமன் மருமகன் ஒண்ணா உட்கார்றா ஒரே கிளாஸ்ல தண்ணி அடிப்பேன் டீ குடிப்பேன் ஒரு பொம்பளை மண்ணு கட்டுறேன் ஐயா எங்க உங்க வர்க்கத்துல மாமியார் மருமகள் ஒண்ணா உட்கார்ந்திருக்கான்னு மட்டும் சொல்லு காப்பி வர சம்சா விட்ட பண்ட நீ காப்பி வர சம்சா விட்ட பண்ட ஒண்ணேயா ஏ சோமசுடா காப்பி வர சம்சா விட்ட பண்ட வட சரிமா நான் ஆவத்த பாக்கவே எந்த ஆவத்த பாக்கறீங்க ஒண்ணாவே கூட்டம் இருக்கு நம்ம பொளப்ப பாப்போம் நான் எங்க பாக்கறீங்க நீ அட முட்டை போடான்னு சொல்லு நீ காப்பி வர சம்சா விட்ட பண்ட கடைசி சொல்லி தெளிவா சொல்லு மைக்ல நீ காப்பி வர சம்சா விட்ட பண்ட அப்புறம் அங்க வந்து வேற மாதிரி சொல்ற நீ அப்படி கேட்டிருக்கு வாயில அப்படி வருது ஆமா எனக்கு வருது வாயில இருமா ஏமா அவ என்ன வேற மாதிரி சொல்றாங்க அது என்ன சொன்ன வேற மாதிரி என்ன சொன்ன ஏமா வேற மாதிரி சொன்னா அது என்ன சொன்ன சொல்லுமா அது சொல்லுமா பாப்பா அத வாயால சொல்லணும் அத நீங்க கேட்க டீ காபி வர சம்சா விட்டா வேலை கிடக்குமா நீ ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன்னு ஆமா ஐயா நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க இங்க பொம்பளை புள்ள முதல்ல பொம்பளை புள்ள மாதிரி பேசு சும்மா வாயில வந்து என்ன பேசி மாட்டப்படாது டேய் உன் வாயில பாத்து நீ பேசுறதுல இருக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்க அட்டாரு குடிச்சா மட்டாரு நீங்க ஏய் சகப்பு சட்டை வாயில கிழிச்சு விட தெரிஞ்சுக்க ஏய் சிவுச்சு ரமணா என்ன மிரட்டியா இல்ல ஒரு ஆம்பளையா ஒரு பொம்பளை புள்ள நெஞ்சில கைய வச்சு தள்ளுது நான் பதிலுக்கு நெஞ்சில கைய நீ தள்ளு நெஞ்சில கைய வச்சு தள்ளு பாப்போம் உன் பேச்ச மட்டும் கேட்கவே மாட்டேன்டா ஏப்பா போன மாசம் புட்டான்னு சொன்ன டான்ஸ்கார பிள்ளை நெஞ்ச புட்டா நீ தள்ளுறான் வேமா தள்ளு சங்கத்துல 7500 அவதாரம் எதுக்கு 500 கூட தலைவருக்கு தண்ணி சாப்பிட நீ இந்த மாதிரி கார்த்தி பூட்டுக்கு சாவி போடுறது பூட்டு சாவி போறியா ஐயோ எங்க அப்பா உங்களை தான் எதிர்பார்த்து இருந்துச்சு ஐயோ உங்க அப்பா தான் எங்க தாத்தா தான் போடுவாரு இல்ல நீங்க தான் நல்லா போடுவீங்களா ஐயோ பல வருஷமா காத்துட்டு இருக்காங்க சாவி இல்லாம அம்மா உங்க அப்பா தான் நான் போடுற பெருசுல திடீர்னு மண்டைய போட்டுச்சா நான் பொறுப்பா ஐயோ மண்டையில சாவி என்கிட்ட ஒரு பூட்டு தான் 5 சாவி வச்சு என்ன பண்ணுவீங்க ஐயோ நாங்க அழுச்சி போட்டுக்குறோம் சாவி தொடர்ந்து வச்சு இந்த சாவி ஓ சரி இல்ல அந்த சாவி அப்படியா நீங்க ஓகேன்னா சொல்லுங்க நான் போட்டுட்டு நாங்க மாயவரத்துல கேட்டிருக்காங்க மன்னாரில கூப்பிட்டுருக்காங்க அங்க நீங்க அட்ரஸ் மட்டும் கொடுங்க வீட்டு வாசல்ல கக்கூசுல காசு வாங்குறதுக்கா எங்க கக்கூசுல வேணா சரி உங்க வீட்டுக்கு வாங்கினாலும் சரி நீங்க வீடு மட்டும் சொல்லுங்க சரி ஓ காப்பி வர சம்சா விட்ட பண்ட நீ காப்பி வர சம்சா விட்ட பண்ட ஒண்ணேயா ஏ சோமசுடா காப்பி வர சம்சா விட்ட பண்ட சரிமா நான் ஆவத்த பாக்கவே எந்த ஆவத்த பாக்கறீங்க ஒண்ணாவே கூட்டம் இருக்கு நம்ம பொளப்ப பாப்போம் நான் எங்க பாக்கறேன் நீ கூட்டத்துல பாரு இல்ல ரோட்ல பாரு நம்ம கூட்டம் இருக்கு பாரு இங்க என்ன பாக்கற யாவரா கூட்டம் இருக்கிறதுல பார்க்க முடியும் சோத்து தான் திங்க நீ காப்பி வர சம்சா விட்ட பண்ட நிப்பாட்டு கடைசி சொல்ல என்னது நீ காப்பி வர சம்சா விட்ட அத மட்டும் தனியா சொல்லு பாப்பா நீ காப்பி வர சம்சா விட்ட ஏய் ஜாயா ஏய் சகப்பு சட்டை வர சம்சா அட முட்டை போடான்னு சொல்லு நீ காப்பி வர சம்சா விட்ட பண்ட கடைசி சொல்லி தெளிவா சொல்லு மைக்ல நீ காப்பி வர சம்சா விட்ட பண்ட அப்புறம் அங்க வந்து வேற மாதிரி சொல்ற நீ அப்படி கேட்டிருக்கு வாயில அப்படி வருது ஆமா எனக்கு வருது வாயில இருமா ஏமா அவ என்ன வேற மாதிரி சொல்றாங்க அது என்ன சொன்ன வேற மாதிரி என்ன சொன்ன ஏமா வேற மாதிரி சொன்னா அது என்ன சொன்ன என்ன சொன்ன சொல்லு சொல்லுமா அது சொல்லுமா பாப்பா அத வாயால சொல்லணும் அத நீங்க கேட்க டீ காபி வர சம்சா விட்டா வேலை கிடக்குமா நீ ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன்னு நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க ஓடுனா கொட்ட தச்சு ஓடி சத்தம் சொல்ற நம்மகிட்ட பேசக்கூடாது ஓ சொல்றதுக்கு நீ பார்க்க விடு அங்க வந்து ஆட்டிக்கிட்டு என்னைய பாருங்க எப்படி இதே வேணா ஆட்டிட்டு வந்துட்ட என்ன ஆட்டிட்டு வந்துட்ட நீ காபி வர சம்சா விட்டா முட்டா மேல முட்டா மேல சோத்து வைத்து என்னமா இந்தமா மைக்கில சொல்லும் போது தெளிவா தான் கேட்க அங்கிட்டு திரும்பும் போது ஒரு மாதிரியா தான் இங்கிட்டு இருந்து கேட்கிற மாதிரி தான் இருக்கு ஒரு மாதிரியா கேட்க
கொட்டை தெரிச்சு வரும். நான் என்ன சொன்னேன் அப்ப சொல்லு. முட்டை போட்டாங்கிறத வேற மாதிரி சொல்ற நீ. வேற மாதிரி சொன்னா ஏமா அதைத்தான் சொன்னேங்கிறேன். வேற மாதிரி சொன்னேன்னு சொல்லல. இந்த மாதிரி சொன்னாரு அப்படின்னு வேணும் நீ சொல்லு. ஒரு பஞ்சாயத்து சொல்றாருங்க. ஒரு பஞ்சாயத்துல இந்த பையன் என்ன செஞ்சான்? கட்டி பிடிச்சான். கற்பஞ்சா கையா சொல்றது புரியுதா? அவன் சொன்னாங்கறீங்களே அதான் எல்லாம் சொல்ல. எங்களுக்கு சரியா தான் கேக்குது. அவனுக்கு நேரா அப்படி டீ காபி வர சம்சா முட்டை முட்டை. ஏய் முட்டை பைய வாடங்க. பொம்பளை புள்ள முதல்ல பொம்பளை புள்ள மாதிரி பேசு. சும்மா வாயில வந்து என்ன பேசி மாட்டப்படாது. டேய் ஓ வாயில பாத்து பேசுறீங்க இருக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்க. அடாரு குட்டனா மடாரு நீங்க. ஏய் சகப்பு சட்டை வாயில கிழிச்சு விட தெரிஞ்சுக்க. ஏய் சிகிச்சு ரமணா. என்ன மிரட்றியா? நானா கேட போய் வரேன் அவன்ட்ட போய் ஓட்டானே. எங்கது கேடு தெரியாரோ அவன்ட்ட போய் ஓட்டானே. எனக்கு மாட்ல கேட சிரிக்கி நீந்தானே. எனக்கு வாச கேட போய் கிறுக்கு முட்டை போய் நீந்தா. நான் முட்டை போய் தானே. முட்டை போய் தான்டா முட்டை போய் வந்துக்க நோட்டா இடியப்பா. போடா பிளடி ஃபூல். ஒரு கண்ட்ரி ஃப்ரூட் முட்டை முட்டை. என்ன சொன்னா? முட்டை போட்டாவா? முட்டை போட்டா. நல்ல காடி வந்து நான் என்னமா சொன்னேன்? நான் என்ன சொன்னா ஒண்ணே முட்டை போய். இவன் என்ன சொன்னா தெரியுமா? போடா கொஞ்சம் குண்டா மோனே. ஓடி கோத்தா அதுல நோட்டா இடியப்பா. போடா உங்க அப்பா பணியார. ஏய் மரியாதை காட்டு. வாலக்கா. ஏய் வாலக்கா. ஏய் பொம்பளை புள்ளைனா பொம்பளை புள்ள மாதிரி நடந்துக்கறானே. பொம்பளையா அடக்க ஒடுக்கமா நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். போடுற போல்ல பொட்டி கலண்டு. நான் போடுற போல்ல டான்ஸ் பண்ண தெரிஞ்சுக்க. இருமா. ஏய் ஓதிங்க. நான் உனக்கு தானே எதுவா இருந்தாலும் உனக்காக பேசிட்டு இருக்கேன். ஆமா. ஏண்டா பேப்பையில நீ வந்து அந்த புள்ளைய பேசுனா அந்த புள்ளையோட வச்சுக்கணும். நான் போற ஓட்டுல பொட்டி கலந்து போயினியா? இந்த குழந்தைய போறது இந்த புள்ளைய. அட இந்த புள்ளைய விட்டு பொட்டிங்க. அந்த புள்ளைய எப்படா பெட்டி கொண்டு வந்து பேக்கடா? ஏய் பேக்க கிளிப்பேன் சொல்லு. இந்த புள்ளைய வெத்தல பெட்டி. பேக்க கிளிப்பேன் சொல்றா. போற வல்ல உன் பேண்ட கிளிப்பேன். அதுக்கு நான் அப்படியே கசக்கி புளிச்சு நசுக்கி எடுத்து தெரிஞ்சுக்க. யார் கசக்கி புளிய ரசம் எனக்கு தெரியாது. கோவம் வராது வந்துச்சு வச்சுக்க. ஏன் தாங்க மாட்டே நீ? சித்தாரக்கலி விறகடிக்க பண்ணா கட்டார வந்து கொட்டார குத்துஞ்சாங்க. சித்தாரக்கலி விறகடிக்க பண்ணா கட்டா கால் போட்டு வந்தாங்க. கால் வலி ஆமா. ஏய் கார்த்தி யாரா கேன போய் அவன்ட்ட போய் டைப் பண்ண. எனக்கு கிடைச்ச கேன போய் நீதா. நான் மாட்ல கேன போயல. உன்னோட சேர்ந்திருக்கல நான் கேன போயல. நீ ஒரு கேன போயல. ஆம்பளை எப்ப மதிக்க கத்துக்க. நீ பொம்பளைக்கு மரியாதை கொடுக்க. ஆம்பளை தலையில வச்ச மாதிரி பேசாத. அரே கார்த்தி ஆம்பளை அதிகம் பேசுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. காந்தி நானு போனா போய் பாத்துக்க. என்ன இவன்ற டான்சர் எப்படி முண்டானவ? ஏய் சாந்தி என்னைய பத்தி உனக்கு தெரியாது. நீ தள்ளுறது அடிக்கிறது தெரியப்படுத்து பாப்போம். நீ யாரு தெரியப்படுத்து பாப்போம். தள்ளுறது இல்ல ஒரு ஆம்பளையா? ஒரு பொம்பளை புள்ள நெஞ்சில கைய வச்சு தள்ளுது. நானா தான் நான் பதிலுக்கு நெஞ்சில கைய வச்சு நீ தள்ளு. நெஞ்சில கைய வச்சு தள்ளு பாப்போம். உன் பேச்ச மட்டும் கேட்கவே மாட்டேன்டா. ஏப்பா போன மாசம் அப்படித்தான் சொன்ன டான்ஸ்கார பிள்ளை நெஞ்ச புடிச்சு நீ தள்ளுறான். பேம தள்ளு சங்கத்துல 7500 அவதாரம். எதுக்கு 500 கூட? தலைவருக்கு தண்ணி சாப்பிட. நீ கார்த்தி ஆளு வளர்ந்தா பத்தாது. பாரு குண்டா என்ன பத்தாது. அறிவு வளரணும் தெரிஞ்சுக்க. இப்ப என்ன செய்வ? மடார் குத்துற. இஞ்சவே நீ ஆளை பார்த்து இடம் விடாத. சரி பொம்பளை புள்ள குத்துது நான் நிக்கிறேன்னா நீ என்னை போடான்னு சொல்லு வாடா சொல்லு. கேன பைய கிறுக்கு பையன்னு இந்த பாவி யார கேட்டு ஏமாற வந்து இடிச்சு இவனை வச்சு குத்து. இந்த பேப்பரை மரசல்ல வச்சு குத்து. எல்லாத்துக்கும் நான் செவனே நிக்கிறேன்னா எல்லாம் இந்த ஏடிஎம் மிஷினுக்கு தாண்டா மனுஷன். ஏப்பா மிஷின்ல கார்டு போட்டா காசு வருமா? காசு வராது. மூத்த ரம்யா வரும். வரப்போது பாத்துக்கிட்டே எப்படி இருக்குன்னு இருந்துக்க. பொம்பளை நின்று இருக்க. ஆம்பளை நின்று முதல்ல மதிக்க கத்துக்காரு. சவுளத்தை நீ வச்சு நிக்கிற. நான் வர விட்டு பேசி நின்றுட்டு இருக்கேன். எந்த நேரம் நாங்க தாலி கட்டுறோமோ அதோட எங்களுக்கு பிடிக்கிற சனி எந்த என்னைக்கு நான் குனிஞ்சு உங்ககிட்ட கழுத்து தாலி வாங்கினோ அன்னையில இருந்து பிடிச்சிச்சு எங்களுக்கு. மாப்பிள்ளை ஐயர் சொல்றாரு வேகமா மாப்பிள்ளை அழைச்சிருவாங்க. நல்ல
போடணும். ஏன் சொல்றாங்க? அவன் தாலி கட்ட போயில அப்படி சத்த நிமிர்ந்து பாக்குறது. அதோட தாலி கட்டோட அவன் குனிஞ்சதால நிமுற மாட்டேன். அது ஏன் குடிச்சு கிடக்குன்னா தண்ணியை குடிச்சிட்டு குடிச்சுக்கிட்டு அதுக்கு நாங்க பொறுப்பா? உன்னை தாலி கட்டி கூட்டிட்டு போயிட மாமியாருக்கு போயிட மைச்சட்டுக்கார பாட்டு போடுவாரு. எப்படி பாட்டு? மணமகளே மணமகளே வாவா மாமியாருக்கு மருந்து வச்சு கொள்ளவா குணமகளே குணமகளே வாவா நீ குருண மருந்து கொடுத்து நீயும் கொள்ளவா. நீ எந்த நேரம் நீ அடி எடுத்து வைக்கிறியோ ஒண்ணு மாமியா தனியா போயிருது இல்லைன்னா மருந்த குடிச்சிருக்கு. நீங்க எந்த வயல நீ பேசுறீங்க? நீங்க பேசுறீங்க உண்மைதான் பேசிருக்கேன் நானு. உங்கெல்லாம் தாலி கட்டிதான் என் பங்காளி எவ்வளவு பிரித்து கொண்டு வைக்கிறேன். ஒன்னெல்லாம் கல்யாணம் பண்ணா அப்படியே குடும்பம் கீழே தான் இருக்குது. போய் ஆளை பார்த்து இடம் விடாத. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன பப்புனுக்கார இப்படி இருக்க குண்டா இருக்க இவன் கல்யாணம் பண்ணி என்ன செய்ய போறான்னு அப்படி நினைக்காத. குண்டா இருக்கவன் எல்லா வேலையும் பார்த்துருவேன். ஒரே ஒரு வேலை மட்டும்தான் பார்க்க முடியாது. காலையில 5 மணியை போல அவன் வெளியே இருந்துட்டு அவன் குண்டி கிளம்பு அவன் படுற பாடு. அவனுக்கு குண்டியே கிளம்புற நீ என்ன குடும்பத்தை காலத்து குண்டி கிளம்புற உனக்கு தவாணி வச்சு அனுப்புவான். நாட்டை இழுத்து வச்சு அத்துப்படுவேன். வேற யாருக்கு வச்சுக்க சச்சின் டெண்டுல்கர் ஜடேஜா அடிச்சான் பாரு ஜட 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 ஜடன்னு மூத்திரமா மூத்திரம் வேற இவன் யாரு தெரியுமா? கங்குலி நக்குமால வச்சிருந்தாலே அவன் யாரு தெரியுமா? அவன் தான் நோனி தோனி என் பங்காளி அன்னத்தை பார்த்தியா இப்பத்த கேட்டியா அன்னத்தை பார்த்தியா இப்பத்த கேட்டியா பார்த்து என் பங்காளி ஏமா ஆம்பளை மட்டும் எங்க பங்காளி மட்டும் இவ்வளவு கூட்டம் இருக்காளு. இவ்வளவு கூட்டத்துல இருக்காங்க. என்னப்ப உங்க வர்க்கம் நீ பெருசு பெருசுங்கிறிய? எங்க வர்க்கம் தான் பெருசு, நாங்க தான் பெருசு. இங்க பாரு எங்க கூட்டத்தை பாரு. மாமியாரும் மருமகளும் ஒண்ணா உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்க பாரு. அங்கதான் உட்கார்ந்துருக்காங்க. அந்த உட்கார்ந்துருக்காங்க இங்க உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துருக்காங்க கேளு. மஜூரோட உட்கார மாட்டாங்க. ஏன் அப்படி? நீ இப்படி பேசினா எப்படி உட்கார்ந்துருப்பாங்க? ஏன் பங்காளி மாமன் மருமகன் ஒண்ணா உட்கார்ந்தா ஒரே கிளாஸ்ல தண்ணி அடிப்பேன் டீ குடிப்பேன் ஒரு பொம்பளை மண்ணு கட்டுறேன். ஐயா எங்க உங்க வர்க்கத்துல மாமியார் மருமகள் ஒண்ணா உட்கார்ந்து இருக்கன்னு மட்டும் சொல்லு. சொல்லிட்டேன்னு சொல்லி என்னத்துக்கு கேக்குற? மாமியார் மருமகள ஒண்ணா இருக்க முடியல மட்டும் தான் ஒண்ணா இருப்பேன். வேற எதுல ஒண்ணா இருக்கறியா? உங்களை எந்த யாரு குடிக்கும் போது மட்டும் தான் நீங்க ஒண்ணா இருப்பீங்க, ஒத்துமையா இருப்பீங்க. மத்த இடத்துல நீ யாரு ஒண்ணா கண்டது யாரு? நீங்க மட்டும் போயிட்டு இருப்பீங்க. நாங்க ஆம்பளை எந்த வகையில ஒற்றுமையா தான் இருப்போம். ஐயா உங்க ஒத்துமை தெரியாது. சொந்த உடன் பிறப்பா இருக்கும். அவ யாரும் ஒருத்த கேப்பா அவ எவன்னு எனக்கு தெரியாது சொல்லிட்டு போய் நீ என்ன சண்டை வந்தா நோத்தாலமா சொல்லி வெட்டுவோம் குத்துவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க பேசிக்குவோம். நீங்க அப்படி இல்ல. சண்டை வந்துச்சுன்னா ஆயிரத்துக்கு மண்டை உள்ள அப்படியே தண்ணி குடம் தூக்கிட்டு போய் அவனை பெட்டிக்காரன் நீ வச்சு ரோசா பரம்பரை நாங்க ரோசக்கார பரம்பரை ஊரு பிரசிடண்ட் நீ தான் கூட்டிட்டு இருக்க. அடி போடி மளிகை கடைக்காரங்க வச்சிருந்தாங்க. அடி போடி டீ கடைக்காரங்க பாத்துக்கிட்டாங்க. அடி போடி அப்பா வைக்கிறவரை பாத்துக்கிட்டாங்க. அடி போடி பால்காரனோட அழைச்சிட்டு ஓடுனவர உனக்கு தெரியாது? உனக்கு அடி போடி ஓடுன்னு தெரியாத ஊரே காரிட்டு மாட்டுக்கு வந்து என்னையா பொம்பளை பிள்ளைங்க இப்படி போடணும்டா. எதுக்கு மண்டை ஓட்டுறது? எனக்கு கிடைச்சாச்சு ஐஸ்கிரீம் தூக்கி கல்லதி போன வருஷம் அந்த புள்ள வண்டி 2 வீலர்ல கூட்டி போகும்போது தெரியும்டா. நீ அதுல இருந்து ஒரு நோக்கமா இருக்கா? தம்பி தம்பி தூக்கு தம்பி ஒரு வண்டு ஒண்ணு கடிச்சிருக்கா தப்புல. ஐயோ எல்லாம் வெளில வருது. அம்மாவா
அன்னத்தை பாத்தியா அப்பா இதுக்கு மேல தூக்கி காமிச்சா உனக்கு போறாம இவன் தூக்கி காமிக்கிறானே தம்பி, நம்ம முடியல என்ன போறோமே இல்ல என்னடா நம்மளுக்கு கூட இப்படி இல்லையா வயிற்றறிச்சா வைத்தரிச்சா சரி கார்த்தி வேலையை நீ பாரு கார்த்தி சரி சாந்தி வந்து போயிட்டு நான் வேலை உண்டு சாந்தி என்ன வம்பளத்துட்டு இருக்காரு போயிரு வந்து விக்கிற சாந்தி வேணும்மா இல்ல சாந்தி வந்து வைக்கிற சாந்தி வேணும்மா கார்த்தி இவ்வளவுதான் பொறுமையா இருப்பேன் என்னம்மா இவா இவ்வளவுதான் பொறுமையா இருப்பேன் ஒழுங்கா ஓடி போயிரு அடியே ஓடி போயிரு ஒழுங்கா ஓடி போயிரு வந்தோட பேர் ஓடி போயிரு ஆறாடி ஒன்னே கூட்டிக்கிட்டு தான் சும்மா போக மாட்டேன் கொன்றுவேன் உன்னை அன்னத்தை பார்த்து அதா எத்த தண்டி தூக்குறாங்க அதா எத்த தண்டி தூக்குறாங்க காக்கா கருனுச்சா புருன்னுச்சா அது மாதிரி பண்ணிட்டு இருக்க நீ புருன்னு விரிய போகுது பாத்துக்க இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கா வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன் என்ன வியாபாரம் பாக்குறேன் இளநி இளநியா பொய் உண்மை உலகத்திலே பொய் சொல்ற நீ இளநி விக்கல எனக்கு தான் இருக்கிறேன் நேற்றுலாம் ஒரு டான்ஸ் வச்சு இளநி தண்டி கிறுக்கு போயிட அது இளநியா இருக்காது பூசணிக்காயா இருக்கும் நீ விக்கிற இளநி இல்ல கொமட்டி காய் மாதிரி இருக்கு கிறுக்கு போயிட இளநி வரிக்கி ரொட்டி மாதிரி இருக்குடா வரிக்கு வச்சு மாதிரி அவர் பாவம் ஏங்கி சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு ஓ இளநி எது சொல்லுமா நான் ஏழு வீட்டுல ஏழு விட்டவன் என்ன செய்யணும் செஞ்சாதான் நாடகம் நல்லா இருக்கு நீ இளநி வைக்கிற ஜாலியா இருக்கணுமா நான் என்ன வைக்கிறேன் தெரியுமா என்ன பண்ற பூட்டுக்கு சாவி போடுறது புடு சாய்புரியா ஐயோ எங்க அப்பா உங்களதான் எதிர்பார்த்து இருந்துச்சு ஐயோ உங்க அப்பா தான் எங்க தாத்தா தான் போடுவாரு இல்ல நீங்க தான் நல்லா போடுவீங்களா ஐயோ பல வருஷமா காத்துட்டு இருக்காங்க சாவி இல்லாம அம்மா உங்க அப்பா தான் நான் போடுற பெருசுல திடீர்னு மண்டையை போட்டுச்சா நான் பொறுப்பேன் ஐயோ மண்டையில போட மாட்டாங்க பல வருஷமா எங்க தாத்தா உங்க பூட்டுக்கு சாவி போடணும்னா சொல்லுங்க அந்த பிள்ளைய சொல்லுதுல அவங்க அப்பதான் நீ சாவி ஓட்டினா அந்த அளவுக்குலாம் மண்டையை போடுற அளவுக்குலாம் இல்லையா ஆமா என்ன பூட்டுக்கு சாவி போடுறது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க நம்ம கிட்ட 5 சாவி இருக்கு சரிங்க அதான் 5 சாவி இருக்கு சரிங்க நீ ஓகே சாவி என்கிட்ட ஒரு பூட்டு தான் 5 சாவி வச்சு என்ன பண்ணுவீங்க ஐயோ நாங்க அனுசரிச்சு போட்டுக்குருவோம் சாவி திறந்து வச்சு இந்த சாவி ஓ சரி இல்லைன்னா அந்த சாவி அப்படியா நீங்க ஓகேன்னா சொல்லுங்க நான் போட்டுட்டு நாங்க மாயவரத்துல கேட்டுருக்காங்க மன்னாரில கூப்பிட்டுருக்காங்க அங்க நீங்க அட்ரஸ் மட்டும் கொடுங்க வீட்டு வாசல்ல கக்கூசுல காசு வாங்குறதுக்கா எங்க கக்கூசுல வேணாலும் சரி உங்க வீட்டுக்கு வாங்கினாலும் சரி நீங்க வீடு மட்டும் சொல்லுங்க சரி ஓ அப்ப வாங்க ஓகே ரூம் எதுக்கு ரூம் சரி பொம்பளை பண்ணி பார்த்துட்டேன் ஆமா ஆடுனா ஆடுவீங்க நானும் ஆடுவேன் பாடுனா பாடுங்க அரிசி விசில் கலந்து சிங்காரி பொட்டு வைத்து சிங்காரம் பொட்டு வச்சு அம்மா வாமா அட வாமா அம்மா வாமா வாமா அட வாமா வாமா சாந்தி ஒரு தடவை வாமா அதெல்லாம் வர முடியாது எங்க கூப்பிடுற நீ சாந்தி நீ வாமா அதெல்லாம் வர முடியாது ஒரு தடவை வாமா நீ சும்மா வாமா நீ சும்மா இல்லாம பாவடை இல்லாம வாமா ஏய் வேலை கிடக்கு யாரை கூப்பிடுற அதுக்கு வேற வேலை பாரியா எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு வர வாமா நான் சருப்பு போட்டு அலசி தாரேன் ஏமா என்ன வேற ஆளை பார்க்கணுமா இன்னைக்கு நீ தானே வந்திருக்க அதுக்கு நாளைக்கு போய் வேற ஆளை பார்க்கட்டும் அந்த வேலையை பார்க்கத்தாம கூப்பிடுறேன் வாமா வாமா முடியாது முடியாது அம்மா நிறுத்தம் போக வேணாம்
உனக்கு சூப்பரா இருக்கு ஆதி. நீ வந்து இது காலை பார்த்து வாதிக்கிற தம்பி உன் மனசு நல்ல மனசுன்னு சொல்ற அப்படி. அதானே. அந்த புள்ள வெடுக்கு வெடுக்குன்னு பேசுது, நீ திருச்ச முகமா பேசுற. கம்மக்கர ஓரத்தில கண்ணாத்தா அடியே கம்மக்கர ஓரத்தில நீ கண்ட போகிறீங்க என்னட்டோ, நீ சும்மா பேசினாலும் என்னட்டோ வேறு சொத்தம் என்று பேசி நம்ம சொல்லட்டோம். மன்னாரு மன்னாரு மயிமையுள்ள மன்னாரு மச்ச என்ன சொன்னாரு, ஆத்தங்கர ஓரமா உட்கார்ந்துகிட்டு நண்டு முடிக்க சொன்னாரு. நண்டா யாரோ கையெழுத்து தோட்டுக்கு உள்ள விட்டு நண்டை பிடிக்க சொன்னா மன்னாரு மன்னாரு மகிமையுள்ள மன்னாரு என்ன சொன்னாரு, ஆத்தங்கர ஓரமா நண்டு முடிக்க சொன்னாரு, ஆத்தங்கர ஓரமா நண்டு முடிக்க சொன்னாரு. நம்ம மண்டை மண்டலமா ஓடு ஓடு கொண்ட மண்டலமா என்ன பாட்டு படிக்க போறோம் தெரியல. தெரியாத பாட்டு நானாகிறமோ நான் உன்னை நம்புவதெல்லாம் வேணும். நானாகிறமோ நான் உன்னை நம்புவதெல்லாம் வேணும். என்னமா எழுத வைக்கிற, ஏட்டுக்கு போட்டி அனுக்கிற, எங்கும் புகழ்ந்து வந்த இங்கு நானும் நான் துவங்க அன்னையான சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணாமே. அம்மா தவிக்க விட்டு தேடலாமோ நீங்க ஆறீங்க பாருங்க. This is love. What? Love is cold. No
சொல்றீங்க? காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது. உன்னை 12 மணி ஆச்சு ஓக்காம டூ டூ டூ. என்ன சொல்ற? என்ன சொல்ற? 12 மணி ஆச்சு காதல் பண்ணனும் ஓக்காம டூ டூ டூன்னு சொன்னேன். அதெல்லாம் ஓக்காம ஓ காமா டூ. அப்படினா கோடு காடு மாடு சுடுகாடு. ஏன் இதெல்லாம் வருது? நான் படிக்கணும். ஓ படிக்க. நான் உங்களை காதல் பண்ணலாம்னு இருக்கேன். காதல் பண்ண வரீங்களா? திஸ் இஸ் லவ். என்ன காதல்? இதுவரை நான் யாரையும் காதல் பண்ணதில்லை. என்ன பண்றீங்க? இப்பதான் கயர் திருச்சிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. இப்பதான் வேலை உட்கம் நீ. சொல்லுங்க. உங்களை நான் காதல் பண்ணலாம்னு இருக்கேன். காதல் பண்றீங்க? முன்னாடி எல்லாம் இது செய்யாமே நடந்துச்சு, இப்ப அப்படி ஆகி போச்சு. என்ன செய்யலாம் இப்பெல்லாம் கயர் சொல்லி விடுறேன். காதலுக்கு முன்னாடி இப்பெல்லாம் கயர் திருச்சா தான் சரியா வரும். சித்தப்பா வாங்க. வந்து உனக்கு வந்து மாமா எங்க பெரியப்பா எங்க டான்ஸா அடிக்கும் சாந்தி அவர்களுக்கு அவங்க மாமா பொன்னாடை ஒத்தி பெருமைப்படுத்துகின்றார்கள். அண்ணாருடைய சாந்தி. எனக்கு பொன்னாடை போத்திய மாமா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. வணக்கம். எங்க மாமனார். மாமா எப்ப பொண்ணு பார்க்க வர்றீங்க? பொண்ணு புரிஞ்சு எங்க எங்க அப்பா அங்க பொண்ணு மறுபடிக்கு புரிஞ்சு தெரியா? மாமனார் பாவம் இல்லையா? அவருக்கு நான் உங்களை காதல் பண்ணலான்றீங்க. காதல் பண்றீங்க? எப்படி காதல் பண்றீங்க? காதல் எப்படி வருமா? எப்படி சொல்லுங்க. கண்ணில பால ஊத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டவன் மாறே மாறே கண்ணுல வாழ ஊத்த வந்த கண்ணம்மா, கண்ணம்மா, கண்ணுல வாழ வாட்டென்ன சொல்லம்மா. கூடி முத்தெடுத்து கோட்டு வச்ச பைவரை பார்த்தா பத்துது கண்ணுல வாழ ஊத்த வந்த கண்ணம்மா, கண்ணம்மா, வாழ வாட்டல் என்ன சொல்லம்மா. கல்லழகன் கோரிலே கண்டெடுத்த கல்லூரி போட்டது, நெஞ்சில் பிள்ளையை போட்டது. அம்புழந்தா போடாமல் அரிசி வந்த பொட்டைக்கு கோயில் பஞ்சுரம் பாடுது, பார்த்து அது சுகம் தேடுது. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா, கண்ணம்மா, நெஞ்சில பால வாட்டல் என்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மாறே மாறே மந்தார தோலையினே போட்டு போட்டு கொஞ்சே சொல்ல
அப்படியா? சொல்லவா? சொல்றா. சொல்லிடுவா. சொல்லணும்ல. மயங்கினேன் உன்னை விரும்பினேன் தினம் தினம் இங்கு நீ இல்லாத இப்படித்தான் காதல் பண்ணிட்டு டாட்டா டாட்டான்னு போயிடுவா. இங்கு வருகை இருக்கின்ற காவல்துறை அன்பு அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்த காவல்துறை அன்பு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கைதட்டுங்க. அதெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. சும்மா கைதட்டுங்க. ஹெல்மெட் அதெல்லாம் என்னைக்கெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. காதல் பண்றேன் சொல்லிட்டு காலையில சொல்லிக்கிறாம பேக்க தூக்கிட்டு போயிடுவான். ஏன் காரணம் என்ன? உன்னை ஊருகா மாதிரி தான் தொழில் சொன்னேன். போட்டுக்கிட்டு தயிர் சாதம் மாட்டம் போட்டு பிணைஞ்சா அது எப்படி தாங்கும்? குடிக்கெல்லாம் தாங்குமா? அப்புறம் புட்டுக்கிட்டு போகாம என்ன ஒண்ணு பெருசா இருக்குங்கிறதுக்காண்டி நீ செய்யக்கூடாது. யாரு யாருக்கு என்ன டேஸ்டோ அதை மட்டும் தான் செய்யணும். அப்பதான் அது நம்மளோட இருக்கும். அப்படி இருக்கும்போது பிடிக்கிட்டு போகுது. என்ன செய்யறது? நம்ம தொழில் தெரியல. உனக்கா தெரியல? எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய். இந்த தாயோடைய சிலை எதற்கெல்லாம் பயன்படி ஆத்தா வந்தால அம்மா அம்மா நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலை பாராட்டி அன்பையா கொட்டாம்பட்டி காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பையா சார்பாக எனக்கு அன்பளிப்பித்து பெருமைப்பட்டிருக்கின்றார்கள். அன்பையாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இங்கு பக்காமலமாக விளங்கி இருக்கும் இசை சக்கர நன்றி. எனக்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்க அமைந்திருக்கும் சத்யா ஒளிபரிக்கு அன்பு நெஞ்சார்ந்த நன்றி. என்று வணக்கம். யாரும் வழங்கப்படாதான். ஆனால் சம்பளம் ஆண்டங்கிறவ எல்லாரும் 4000 5000 மேலே தான் வாங்கலாம். கொடுத்து நீங்கள் 100 ரூபா கொடுத்து சண்டை இழுத்து விட்டுறாம அதுவரை நல்ல எங்களுக்கு அன்பளிப்பு தர வேண்டும். 100-200 வாங்கிக்கிட்டு ஆமாம் மொத்தத்தில் 60,000 ரூபாய்க்கு ஆப்பு வச்சிடாம ஆப்பு வச்சு அப்புறம் நாங்கள் லோனு காசு கட்டாமல் தெருவில் நின்று நன்றி வணக்கம் போயிட்டு வாங்க.
இதயம் ஒரு கோவில் அதில் உதயம் ஒரு பாடல் இதயம் ஒரு கோவில் அதில் உதயம் ஒரு பாடல் வாழும் தேவினே இசையே மலராய் நாளும் தூட்டுவே இசையே மலராய் நாளும் தூட்டுவே இதயம் ஒரு கோவே அதில் உதயம் ஒரு பாடு பாடும் போது என்றும் தோன்றிதே பிரிவது உனது பாதை வேறு பாதை வாழ்கவே இதயோரு கோவே அதில் உதயோரு பாடல் வாழும் தேவினே இசையே மலராய் நாளும் தூக்குவே இசையே மலராய் நாளும் தூக்குவே இதயோரு கோவே அதில் உதயம்